ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட் அம்மு சேனல். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ரெசிபி, அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா பாவக்காய் தாங்க செஞ்சுருக்கேன். சிறும் பாவக்காய் சூப்பராக அருமையாக கசப்பே இல்லாமல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவு எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. கொஞ்சம் போல் கடுகு போட்டு வெடிக்க விடலாம். கடுகு ஜீரகம் ரெண்டுத்தையும் வெடிக்க விடுங்க. அடுத்து கொஞ்சம் போல் வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயம் பொரிஞ்சதும் வெங்காயம் போட்டுக்கோங்க. தூளாக கட் பண்ணி நறுக்கி வச்ச வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கலாம். அதாவது ஒரு 2 வெங்காயம் நான் சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினோடனே ஒரு 8-10 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். பூண்டு நீங்கள் நிறைய போட்டிங்கன்னா டேஸ்ட் கொஞ்சம் நல்லாவே கொடுக்கும். அதனால் பூண்டு கொஞ்சம் நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. இதையும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட ஒரு கருவேப்பிலை தழை போட்டுக்கலாம். அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. அடுத்து தக்காளி பழம் நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 4 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. தக்காளியும் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு எல்லாமே நல்லா வதங்கி மிங்கிலாக வரட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் நல்லாவே வதக்கி விடலாம். எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா வதங்குதோ அவ்வளோக்களவு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் பாவக்காய் ரொம்பவே நல்லது. அதனால் வாரத்தில் 2 முறை செஞ்சு கொடுங்க. இது கூட மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். கூடவே பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் சேர்த்திங்கன்னா ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் பெருங்காயமும் சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அந்த பச்சை வாசனையெல்லாம் நல்லா போகட்டும். நல்லா வதக்கினதுக்கப்புறம் இது கூட நம்ம குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்க பாவக்காவை அதில் சேர்த்துக்கலாம். பாவக்காவை நல்லா அந்த எண்ணெயிலையும் மசாலாலையும் நல்லா வதங்குற அளவுக்கு நல்லாவே வதக்கி விடலாம். கொஞ்சம் டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் நல்லாவே வதக்கி விடுங்க. ஆனால் வீடியோ அவ்வளோ டைம் எடுக்கல. நான் வீடியோவை ஸ்கிப் பண்ணி தான் நானே எடுத்திருக்கேன். நீங்கள் கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. மசாலாவில் கொஞ்சம் நல்லாவே வதங்கட்டும். இந்த மாதிரி நல்லா வதங்கட்டும். நீங்கள் எவ்வளோ சின்னதாக நறுக்குறீங்களோ அவ்வளோக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். சீக்கிரமும் நல்லா வெந்து வரும். அந்த மாதிரி ஒரு மாதிரி கடிக்கும் போது நறுக்குலாம் அந்த மாதிரிலாம் இருக்காது. நல்லா வெந்து வரும். இப்போ இது கூட நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து அதையும் கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. உப்பு சேர்த்து வதக்கினதுக்கப்புறம் நம்ம காரத்துக்கு பச்சை மிளகா சேர்த்துக்கல. அதனால் நம்ம மிளகாத்தூள் தான் சேர்த்துக்க போகிறோம். வீட்டில் அரைச்சி வச்சுருக்க குழம்பு மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோயோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. இந்த மிளகாவோட நெடி அந்த எண்ணெயிலையும் மசாலாலையும் கொஞ்சம் நல்லாவே வதங்கட்டும். அப்போ தான் நல்லாயிருக்கும். வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டிங்கன்னா காய் நல்லா வெந்து வரும், சூப்பராக இருக்கும். அதனால் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. காய் முங்குற அளவுக்கு சேர்ப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் தாராளமாக சேர்த்திங்கன்னா நல்லாவே வெந்து வரும். ஏன்னா சுகர் பேஷண்ட்டு சாப்பிட்றதுனால அவங்களுக்கு பல்லில் தட்டுப்படும். அதனால் கொஞ்சம் நல்லாவே தண்ணி விட்டு நல்லா வதக்கிக்கோங்க. சின்ன பொங்க சாப்பிட்றாங்க, இளவட்டங்க சாப்பிட்றாங்கன்னு நம்ம தண்ணி முங்குற அளவு வச்சா போதும். காய் முங்குற அளவு வச்சா போதும். இப்போ கொஞ்சம் தாராளமாகவே வச்சு கொடுக்கலாம் பெரியவங்க சாப்பிட்றதுன்னா. இதை இப்போ நம்ம தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். தட்டு போட்டு மூடிடுங்க. இப்போ காய் கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், நம்ம தண்ணி ஊற்றின தண்ணி எல்லாமே வற்றி போயிருக்கு. நல்லா சுண்டி இருக்குது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் போல் தண்ணி இந்த திட்டத்தில் எடுத்திங்கன்னா நீங்கள் சாதத்தில் கூட போட்டு பிடிச்ச மாதிரி சாப்பிடலாம். இல்லை ட்ரையாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் நல்லாவே வதக்கிக்கலாம். எவ்வளோ அருமையாக வந்திருக்கு பாருங்கள். சூப்பராக டேஸ்ட்டாக ரொம்ப சிம்பிளாக அழகாக செஞ்சுருக்கோம். ஆனால் இது அவ்வளோ அற்புதமாக இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட சுட சாதத்து கூட போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கும் கொடுங்க. இப்போத்துலேருந்தே குழந்தைங்களுக்கு பாவக்காய் கொடுங்க. ஆனால் இப்போ பாவக்காய் எங்கெங்கே சாப்பிட்றாங்க. நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.